सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। साधु मल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुषौणक भीष्मदाल्भ्यन रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தனம் நாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ராமநாமந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகதுபாயம், பெரிய உபாயம் என்னென்னா இப்போ மகத்துபாயம், பெரிய உபாயம் எதுனா பகவானே கடன்பட்டுறானா ராமநாமா சொல்லும் பொழுது. அதனால் ராமநாமம் ரொம்ப வசதி. அந்த ராமநாமத்துக்காக ராமநாமா நோட்டு தேவைப்பட்டது. ராமநாம நோட்டு தேவைப்பட்டதே, ஒரு 100 நோட்டு தேவைப்பட்டது. ஏன்னா நிறைய பேர் எழுதிட்டு சில பேர் நோட்டு கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம நோட்டு கொடுக்கணும் இல்லையா. அதனால் ஒரு 4 பேர் இடத்துல கேட்டேன், கையை விரிச்சிட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. ஒரு 4 பேர் 4 பேர் இடத்துல இது போல் நோட்டு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டேன். ஆனால் 4 பேர் முடியாதுன்ட்டாங்க. அவ்வளோதான். அது மாதிரி இருக்காங்க. சரி, ஓகே, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது அவங்க வேறு விதத்தில், சில பேர் ஒருத்தர் 2 பேர் வேறு விதத்தில் கைங்கரியம் பண்ணுறாங்க. சரி, ஓகே, சந்தோஷம். நம்ம அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க தான் நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு கிடைக்கல நோட்டு, அவ்வளோதான். சரி, அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், பகவான் இருக்கானே நம்மளுக்கு தான். பகவான் எந்த விதத்துலையாவது நமக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவோம். அப்படி பகவானால் ஏற்பாடு பண்ணப்பட்டது. ஒருத்தர் நமக்கு எப்போவுமே கைங்கரியம் பண்ணுற ஒருத்தர், அவர் மூலமாக நமக்கு கிடைச்சிது. நம்ம போய் ஒரு 100 நோட்டு போய் மாம்பழத்தில் போய் வாங்கின்னு வந்துட்டோம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம அப்படி உதவி கேட்குறவும் கிடையாது. ஒரு 3 பேர் இடத்துல நம்ம நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது உதவி. அவங்க இடத்துல 3 பேர் இடத்துல. ஆனால் அவங்களே இன்றைக்கி துணிஞ்சு அவங்கள நம்ம உதவின்னு கேட்டோம். ஏன்னா நான் ராமநாமத்துக்காக கேட்டேன், வேறு எதுக்காக நம்ம பர்சனலுக்காக கேட்க மாட்டோம் உதவி. ராமநாமத்துக்காக கேட்டேன், அவங்க உதவி செய்யலை, அவ்வளோதான். சரி, அது போகட்டும். ஒரு 3 பேர். இன்னொருத்தர் உதவி செய்கிறவர் தான், அவரும் செய்யலை இன்றைக்கி ராமநாமத்துக்காக. சரி, ஓகே. அதனால் வெக்ஸ் ஆகலை. என்னென்னா பகவான் இருக்கான், வேறு எதாவது. இன்னொருத்தர் மூலமாக, அவர் எப்பவும் செய்கிறவர் தான் இன்னொருத்தரும், அவர் மூலமாக எனக்கு கிடைச்சிது ஒரு பாக்கியம். அதனால் என்னன்னா ஒரு 100 நோட்டு போய் வாங்கின்னு வரும்படி பாக்கியம் கிடச்சிது. அதனால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போய் 100 நோட்டு வாங்கின்னு வந்தேன். அப்படி வாங்கின்னு வரும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. போகும்போது சும்மா போக முடியும், பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போகும்போது எப்படி போக முடியும்? போகும்போதும் சரி, வரும்பொழுதும் சரி, நாமா சொல்லினே போவோம். நம்ம தான் சொல்கிறோமே, நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களே மகான்கள்லாம், பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது பகவான் ராமநாமா சொல்லலாம் அப்படின்னு. அதனால் ராமநாமா நம்ம சொல்லிகிட்டே போகும்போதும் ராமநாமா சொல்கிறோம், வரும்பொழுதும் ராமநாமா சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? ராம 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 ராம. இப்படி எவ்வளோ நேரம் சொல்ல முடியும்?
ஒரு ஸ்டெமினா வேணும் இல்லையா சொல்கிறதுக்கு தொடர்ந்து. சரி முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்தோம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். அப்புறமா என்னாச்சு, அப்படியே பராக்கு படத்துன்னு வரோம் இல்லையா, டக்குன்னு விட்டுடும் நடுவில். ராமநாம சொல்லினே வரோம், டக்குன்னு அப்படியே வெளியே பராக்கு படத்துனே நம்ம பஸ்ஸில் உட்காந்துன்னு வரோம், சைடு ஓரத்தில் இருக்கிற சீட்டில். அப்படி பராக்கு படத்துனோம் டக்குன்னு என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் நேரம் நாமா சொல்லுவோம், ராமநாமா, டக்குன்னு விட்டுட்டோம். மறுபடியும் ராமநாமா சொல்லுவோம் கொஞ்ச நேரம், அப்புறமா நம்ம விட்டுடுவோம். என்னடா இதுன்னு. அது இல்லாமல் தொடர்ந்து வேறு சொல்ல முடியாது, ராமநாமா சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ணுறது, சரி பார்த்தேன். அப்போ சரி நம்ம ராகத்துலேயே ராமநாமத்தை பாடலாம். எப்போவுமே நம்மளுக்கு கைவசம் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த வித்தியை கையாளுவோம் அப்படின்னு சொல்லி கையாளுன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ராமநாமம் தொடர்ந்து வருது. தொடர்ந்து நம்ம பாட்டு பஸ்ஸில் ஆனந்தமாக பொழுது போச்சு. எப்படின்னா ராமநாம பாட்டிலே பொழுது போச்சு அருமையாக. அந்த ராகத்தில் நம்ம பாடுவா. அது வந்து எனக்கு அதாவது ராம 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 ராம் ராம ராம. இப்போ ராமன் நார்மலாக ராமன் பாடினா பாடினர்லாம் அவன் டக்குன்னு பிறகு போகும்போது போயிடும். ஆனால் நம்ம ருச்சிகரமான ஒரு ராகத்தில் பாடும்போது நான்ஸ்டாப்பாக நாம சொல்ல முடியுது. அது மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து அப்படியே நாமா சொல்லினே வந்தேன். எப்படியோ நாமா சொல்லணும், நாக்கில் நாமா வரணும், தொடர்ந்து நாமா சொல்லணும். அப்படியே நான் ஒரு பாட்டாக பாடினா நம்மளுக்கு நாமா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இல்லையா. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இப்போ இந்த ராகத்தில் பாடினா சுவாரஸ்யமாக இருக்குது, அப்படியே ராமநாமம் பாடலாம். ஆனால் நான் பஸ்ஸில் வரும்போது பாடின ராகம் வேறு. அது சில பேர் எப்படி எடுத்துப்பாங்க தெரில. ஆனால் வந்து எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது, பாடுறதுக்கு ரொம்ப சுகமாக இருந்தது. அதே சமயத்தில் நம்ம தொடர்ந்து ராமநாமா சொல்ல முடிஞ்சுது. அதான் ராம 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 ராம் ராம ராம ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம 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 ராம் ராம ரம ராம 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 ராம் ராம ரம ராம 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 ராம் ராம ராம ரம ராம ரம ராம் ராம 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 ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம் ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம் ராம ராம் ராம ரம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம 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 ராம் ராம ரம ராம 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 ராம் ராம ரம ராம 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 ராம் ராம ராம ரம ராம ரம ராம் ரம ராம 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 ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம் ராம ராம்.
இப்போ இந்த ராகத்தில் பாடினேன். இப்போ என்னென்னா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு மனசு ரம்மியமாக இருக்குது பாடுறதுக்கு. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு நான் என் பசிக்கு நான் தான் சாப்பிட முடியும். என் பசிக்கு நான் இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாததுக்காக என் பசி நான் பட்டி போட முடியுமா? இப்போ நான் ராமநாமா சொன்னால் நான் பொழிச்சிப்பேன், எனக்கு லாபம் ராமநாமா சொன்னால். அதுக்காக மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது முக்கியம் இல்லை. நமக்கு ராமநாமா நாக்கில் வரணும். நீ எந்த விதத்தில் நாமத்தை, இப்போது தேன் கலந்து நம்ம மருந்து சாப்பிட்டா என்ன, சர்க்கரை கலந்து மருந்து சாப்பிட்டா என்ன, எப்படி வெறுமனே நான் கசப்பாக மருந்து சாப்பிட முடியல. ஏன்னா எனக்கு அந்த சக்தி இல்லை, அதை தாங்கிக்கணும். அந்த கசப்பை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. எனக்கு அந்தளவுக்கு ஸ்டெமினா இல்லை, தொடர்ந்து நாம ஜபம் பண்ணுற ஸ்டெமினா எனக்கு இல்லை. அதனால் நான் ராகத்தில் பாடுறேன் இல்லையா? அது மாதிரி நமக்கு என்னென்னா முக்கியம் என்னென்னா ராமநாமா, அவ்வளோதான். இப்போ நான் பாடினேன். இப்போது சில பேருக்கு இது கேட்டதுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லா இருந்திருக்கும். அது மாதிரி எனக்கு என்னென்னா சுவாரஸ்யமாக இருந்தது, பாடினேன். நான் பாட்டுக்கு என்னென்னா பஸ்ஸில் டைம் பாஸ் ஆகுதே தெரில. நான் பாட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, என்ன பாட்டு பாடுறான் அப்படின்னு. அதை திரவப்படணும், வெக்கத்தை விட்டு பாடணுமா. நாமத்துக்கு மட்டும் வெக்கப்படவே கூடாது. எதுக்கெல்லாம் வெக்கப்படணுமோ அதுக்கெல்லாம் வெக்கப்படுறதே இல்லை. வெக்கப்படாமல் நம்ம தவறுகள்லாம் பொய் சொல்கிறோம், நிறைய கபடமாக நடந்துக்கிறோம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோம், வெளியே சிரிக்கிறோம், உள்ளுக்குள்ளே கல்மஷம் இருக்குது, அதுக்கெல்லாம் வெக்கப்படுறதில்ல. பகவான் நாமா சொல்கிறதுக்கு மட்டும் வெக்கப்படணுமா என்ன? இதுக்கு ஏன் வெக்கப்படணும்? இதுக்கு தான் வெக்கப்படவே கூடாது. அதுதான் சொல்கிறேன், நாமானி அனந்தசிய ஹதத்ரபப்படன்னு. திரபன்றது வெட்கம், வெட்கத்தை வெட்டி எறி, அதை தூக்கி போடு, அந்த வெக்கத்தை தூக்கி போட்டு நாம சொன்னேன். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா ஆச்சரியமாக பாடுறாங்க. நான் கத்தியே பாடினேன். கத்தினா ரொம்ப கத்தி இல்லை, எனக்கு நானே அப்படியே ஹம்மிங் மாதிரி பாடினே வந்தேன். அது பக்கத்தில் காதல் விழுது, அவங்க காதலியாக ராமநாமா விழுந்த மாதிரி ஆகிடுச்சு, எனக்கும் பாடின மாதிரி ஆகிடுச்சு. சுகமாகவும் இருக்குது, அவ்வளோதான். அது ஒரு அண்ணா சொல்லுவார் சூப்பராக, என்னென்னா இப்போது ஓடத்தில் போகிறவன் எப்போ கரை வருமோ அப்படின்னு நான் பார்த்துன்னு இருப்பான். ஓடக்காரனும் ஒரு பாட்டு பாட அருமையாக உல்லாச யாத்திரை. என்னென்னா கடலில் நீச்சல் அடிக்கிறவன் தான் கஷ்டப்படுவான். ரொம்ப கஷ்டப்பட்டு கையில் அப்படியே நீச்சல் அடித்து அப்படியே தாவி காலை உதச்சின்னு கையில் அடிச்சிக்கின்னு அந்த தண்ணியை காலில் உதச்சிக்கின்னு நீச்சல் அடிச்சுன்னு வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிடும், ரொம்ப கஷ்டப்படும். அதுபோல் சம்சாரத்தில் தத்தளிக்கின்றவர்கள், இது மாதிரி எத்தனை பேர் சாகரத்தில் தத்தளிக்கிறாங்க, அந்த தண்ணியில் தத்தளிக்கிறாங்க நீச்சல் அடிக்க முடியாமல். அது மாதிரி எத்தனை பேர் சம்சாரத்தில் தத்தளிக்கிறாங்க, அந்த தாபத்தில் சம்சார தாபங்களால் பாதிக்கப்பட்டு. அப்போ அவளுக்கு தத்தளித்து கொண்டே இருந்தால் எப்படி? டக்குன்னு ஒரு ஓடக்காரன் வந்தான், வாப்பா ஏறிப்பா அப்படின்னு ஜம்முன்னு ஓடக்காரன் உட்காரு. அப்பா என்னால் முடியல சாமி, அப்படியே மூச்சு வாங்குது, எவ்வளோ தான் நான் சிரமப்படுறது. அது மாதிரி இந்த சம்சார தாபத்தில் எவ்வளோ பேர் சிரமப்பட்டுன்னு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அந்த தாபத்தை தணிக்கிற மாதிரி அப்புறம் ஜில்லுன்னு ஒரு காற்று அந்த ஓடத்தில், அந்த சமுத்திரத்தில் அந்த பீச்சு காற்று அடிக்குது, நல்லா காற்று அடிக்குது. அழகாக ஓடத்தில் உட்காந்து அந்த ஓடக்காரன் அருமையாக பாட்டு பாடுறான், கூட சேர்ந்து பாட்டு பாடிக்கின்னு அப்படியே உல்லாச யாத்திரை போனால் எப்படி இருக்கும்? போட்டிங் போகிறோம் இல்லையா, அது மாதிரி அழகாக ஜாலியாக போனேன். அது மாதிரி உல்லாச யாத்திரையாக மாறிடுமா. எப்படின்னா நம்ம இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது உல்லாச யாத்திரை, எனக்கு அப்படி தான் யாத்திரை. இப்போ பஸ்ஸில் போயிட்டு அந்த யாத்திரை உல்லாச யாத்திரை ஆகி போச்சு. ஜம்முன்னு அழகாக பாடின்னு ராமநாமம் பாடின்னு ஜம்முன்னு அழகாக ராமநாம நோட்டு வாங்கின்னு வந்துட்டேன், 100 நோட்டு. அது சில பேருக்கெலாம் சில மாமிங்கெலாம் கேட்டிருக்காங்க, அவங்களாம் எழுதி ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு போய் வாங்கின்னு வரதுக்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும் இல்லையா? சரி, அதுபோல் ஒருத்தர் உதவி செய்தாங்க நம்மளுக்கு. எப்படியோ ஒரு 100 நோட்டு தான், இன்னும் 100 நோட்டு கூட வாங்கினதுக்கு ஆசையாக தான் இருக்குது, வாங்கினது கொடுப்பேன். சரி, அதனால் எல்லாம் எழுதிட்டு வச்சுருக்காங்க ரெடியாக. அந்த நோட்டு குத்த இப்போ நம்ம திருப்பி கொடுக்கணும். அதுபோல் நம்ம ஒரு கைங்கரியம் செய்யும்போது நிறைய ஒரு 3-4 இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் நோட்டு. அவங்களாம் நிறைய நோட்டு எழுதி வச்சுருக்காங்க ரெடியாக. இப்போ நான் எத்தனை போய் கொடுத்தோம்னா அவங்க நோட்டு இந்த 100 நோட்டும் காலி ஆகிடும். அந்த அளவுக்கு அவங்க எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஓகே. அதனால் நம்ம அந்த நோட்டு வாங்கினதுக்கு தான் நம்ம போனோம். இப்போ அந்த குத்துட்டு நோட்டு மறுபடியும் வாங்கணும். வாங்கிட்டு இன்னும் 100 நோட்டு வேணும். இன்னும் 100 இன்னும் 500 நோட்டு இருந்தால் கூட பத்தாது. அந்த அளவுக்கு நம்ம எழுதுறதுக்கு ஆள் இருக்குது. அதனால் எடுத்து கொடுக்கணும். அதனால் சரி, நம்ம வாங்கின்னு வர்றது காசுக்கு தான் வாங்கின்னு வரோம் நோட்டு. இங்கே கொடுக்குறது நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். நோட்டு என்னென்னா நம்ம இலவசமாக கொடுத்தா தான் அவங்க எழுதுவாங்க. காசுன்னு சொன்னால் யார் எழுதுவாங்க? இப்போது நிறைய பேர் பிராமின்ஸ் தான் எழுதுகிறாங்க. சில பேர்
நான் பிராமின்ஸ் நிறைய பேர் எழுதுறாங்க. அதெல்லாம் இதெல்லாம் முக்கியமே இல்லை. பிராமின்ஸாக நான் பிராமின்ஸ் நம்ம அதெல்லாம் பார்க்குறது இல்லை. இருந்தாலும் அவங்க தான் ஆர்வமாக கேட்குறாங்க. இந்த ராமநாம நோட்டு இருந்தால் வாங்கி வந்து கொடுப்பான்னு அவங்க தான் கேட்குறாங்க. பிராமின்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? அதனால் சரி வாங்கி வந்து கொடுக்குறோம். அது மாதிரி நிறைய பேர் எழுதுகிறாங்க. இப்போ எழுதிட்டு இன்னும் நோட்டு வேணும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 100 நோட்டே இப்போ உடனே காலி ஆகிட்டோம். நாளைக்கே காலி ஆகிடுச்சுன்னா இன்னும் தேவைப்படும். அப்புறம் பகவான் பார்த்துப்பான். பகவான் யாராவது கை கட்டுவான் பகவான். இல்லை நம்ம கையில் காசு இருந்தாலும் நம்ம போட்டு நம்ம வாங்கி வந்துடுவோம். வாங்கி வந்துட்டோம்னா மறுபடியும் இன்னும் யார் எழுதுகிறாங்களோ அவங்களெலாம் கொடுக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அதனால் நம்ம அந்த ராமநாமா கைங்கரி இது ஒரு பெரும் பாக்கியம் தானே இருக்குது. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாமா பெரிய விஷயம். நாமா எல்லாத்தோட பெருசு. நாமத்துக்கு சம்மா எதுவுமே கிடையாது. அந்த கைங்கரியமாக எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்படி நம்ம போகும்போது உல்லாச யாத்திரையாக தான் போயிட்டு வந்தேன். இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு வந்தோம். அழகாக உட்காந்துருந்தேன். கடைசியில் ராமநாம பாடிக்கின்னு அருமையாக சந்தோஷமாக போயிட்டு வந்தேன். அதனால் நம்மளுக்கு ருச்சிகரமாக இருக்குது. அப்புறம் ராகங்களில் பாடும்போது சந்தோஷம் விடாமல் நான் ஸ்டாப்பாக நாம சொல்ல முடியுது. இதை விட பெரும் பாக்கியம் வேறு என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு இந்த ராகம்லாம் ரொம்ப பிடிக்கும். ராகத்தில் ருச்சி இல்லைனால நாமத்தில் ருச்சி வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அப்புறமா ஒரு காலகட்டத்தில் ராமநாமம் மட்டும்தான் எஞ்சி நிற்கும். ராகங்கள்லாம் போயிடும். அப்போ நாம மட்டும் நம்ம நெஞ்சில் நின்றுட்டே இருக்கும். நம்ம நாக்கில் ரீங்க ஆரம்பிட்டுட்டே இருக்கும். நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அபியாசம் பண்ணிட்டோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ருச்சிகரமான ராகங்களில் பாடி அந்த நாமத்தை நம்ம உள்ளுக்கு வாங்கிட்டு அந்த மருந்து சாப்பிட்டோம். தொடர்ந்து அந்த மருந்து சாப்பிட உள்ளே போய் ரோம்கி மயிர்கால் ராமநாமம் ஊறிடும். நம்ம ரத்தத்தில் ராமநாம காலம் நரம்பு, நாடி நரம்பு, தோல், சதையில், ஆத்மாவில், மனசில், புத்தியில், ஆத்மாவில், மனசில், புத்தியில் எல்லாத்துலேயும் கலந்து போயிடுச்சுன்னா ராமநாமம். அப்புறமா ராமமயமாக மாறிடும். நம்ம இந்த தேகமே ராமமய சரீரமாக மாறிடும். ஆஞ்சநேயர்னா ரோம்கி ராம் அவர் மயிர்கால் அவர் தொட்ட ராம் அப்படியே ரீங்க ஆரம்பிடுமா. அந்த சப்தம் வருமா அவர் உடம்புலேருந்து. அப்படியேப்பட்ட ராமமயமான சரீரம் அது. அதனால தான் அந்த தேகத்தை வைகுண்டத்துக்கு வாங்கினா, இந்த தேகத்தை விட்டு தான் நான் வைகுண்டத்துக்கு சங்கு சக்கரதாரி அவர் வைகுண்ட ரூபத்தை கூப்பிடுவேன். நான் வரமாட்டேன். இந்த தேகத்தை நான் தியாகம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. இது ராமரால் ஆலிங்கனம் பண்ணப்பட்ட தேகம். அது மட்டும் ராம கைங்கரியத்துக்கான தேகம் இது. இதில் ராமநாமம் அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. அதனால் நான் சிரஞ்சீவியாக இங்கே இருந்துருன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமி இங்கே இருந்துட்டார். ஏன்னா அது ராமநாமம் ஊறி போயிருக்கு அதில் எல்லாத்துலேயும், அந்த உடம்பு நாடி நரம்புகளில். அதனால் சிரஞ்சீவியாக பூமியில் தங்கிட்டார் ஆஞ்சநேய சுவாமி. அது மாதிரி ராமநாமா நம்ம சொல்லனா அது எல்லாத்துலேயும் கலந்துடும். நம்ம எலும்பு, சதை, ரத்தம், மாம்சம் எல்லாத்துலேயும் ராமநாமா கலந்துடும். அப்புறம் ராமநாமத்தை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ராமமயமாக மாறிடும். அந்த மந்திரமயமான சரீரம்னு சொல்கிறேன் இல்லையா, மந்திரமூர்த்திம் அமூர்த்திகம் அப்படின்னு பாகவத்தில் ஒரு ஸ்லோகம். மந்திரமூர்த்திம் அமூர்த்திகம், மந்திரமயமான சரீரமாக பகவானுடைய சரீரமே. வேறு மூர்த்தி கிடையாது, வேறு ரூபம் பகவானுக்கு கிடையாது. அதனால் நாமம் வேற இல்லை. பகவானே நாம வடிவத்தில் இருக்கான். நாம வடிவம்னா பகவான் மந்திரமூர்த்தியாக இருக்கிறான். மந்திரமூர்த்தியும் அமூர்த்திகம்னா வேற மூர்த்தி இல்லை, வேறு ரூபத்தில் இல்லை. நாமாவே பகவானுடைய ரூபந்தான். ராமான்னு சொல்லும்போதே அது ராமர் தான். அப்போ ராமர் வேற இல்லை, நாமம் வேற இல்லை. அப்போ அந்த நாமத்தை யார் அனவரதம் ஜெபிக்கிறோம் அவர்களும் மந்திரமூர்த்திகளாக மாறிடுவாங்க. மந்திரமூர்த்தினா உடம்பெல்லாம் நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயுமே ராமநாமா கலந்து அது மந்திரமாக மாறிடுச்சின்னு சொன்னால், அதுக்கு பிறகு நீங்கள் தனியாக ஒரு பாதுகாப்பு தேடல. நீங்களே நீங்கள் தான் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க. உங்களை ஆசிரியர்கள் எல்லாருமே சேமத்தை அடைவாங்க. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் எல்லாருமே நாமா சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. நீங்கள் சொன்னால், நீங்கள் உத்தரவிட்டால் எல்லோரும் நாமா சொல்லுவாங்க. உங்கள் தபஸ் அந்தளவுக்கு நாமமயமான தபஸ் நமக்குள்ளே ஏறிடும். ஃபுல்லாக நாம சரீரமாகவே மாறிடும். மந்திரமூர்த்தியாக மாறிடும். மூர்த்தினா ரூபம்னு அர்த்தம். மந்திரமூர்த்தினா அந்த ராமமயமாகவே சரீரமாக மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அஷ்டமா சக்திகள்லாம் அதெல்லாம் வழியில் போனால் தண்ணீர் பந்தலில் தண்ணி கடிக்கிற மாதிரி ஈஸியாக கடிச்சிடும். அதெல்லாம் அஷ்டமா சக்திகள்லாம் சுலபமாக கடிச்சிடும். பெரிய விஷயமே இல்லை. ராமநாமா சொல்கிறவங்களுக்கு அஷ்டமா சக்திகள்லாம் வழியில் போகும்போது கிடைக்கிற பொருள் மாதிரி சுலபமாக கடிச்சிடும். அதற்கு பிறகு அவர்கள் வேறு விதத்தில் எல்லா லோகங்களுக்கும் போக முடியும். சித்தலோகம், சரணலோகம், தேவலோகம், எல்லா லோகங்களும், பித்ருலோகம், தேவலோகம், பிரம்மலோகம் எல்லாத்தையுமே அவர்களால் உட்காந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் போக முடியும். சூட்சும சரீரத்தில் போய் வர முடியும். எல்லா சௌக்கியத்தையும் அனுபவிக்க முடியும் இங்கிருந்து கொண்டே.
அதே சமயத்தில் அவர்கள் இதெல்லாம் சித்திகள், பரகாய பிரவேசம், அனிமா, லகிமா, மகிமான் பல விதமான சித்திகள் இருக்கு இல்லையா. அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க, சில பேர் 8 விதமாக சொல்லுவாங்க, சில பேர் 16 விதமாக 18 விதமாக சொல்கிறாங்க. அது போல் சித்திகள்லாம் சுலபமாக கிடைச்சிடும் ராமநாமத்தினால அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரம் சொல்கிறது அப்படி அது ஆஞ்சநேயர் பயன்படுத்தியிருக்காரு. நான் திடீர்னு சுருக்கமாக சின்ன ரூபமாக எடுக்கிறார், திடீர்னு பெரிய ரூபம் மலர் மாதிரி பெரிய ரூபம் எடுக்கிறார், திடீர்னு பார்த்தா மனுஷ ரூபம் எடுக்க, திடீர்னு பார்த்தா வானர ரூபம் எடுக்கார். பிக்ஷு ரூபத்தில் தானே ராமர் போய் சந்தித்தார். அவர் எந்த ரூபமும் எடுக்க முடியும். ராமநாமத்தை ஜெபிக்கிறவங்களுக்கு எந்த ரூபமும் பெரிய விஷயமே இல்லை. அப்போ அது மாதிரி அவர்கள் மாலையை தூக்கினாலும் தூக்க முடியும். ஒரு எறும்பு சைஸில் சின்ன ரூபம், ஒரு ஈ வடிவத்தில் சின்ன ரூபத்தில் சிம்சாவரத்தில் உட்காரனாலும் உட்கார முடியும். அதே சமயத்தில் லங்கையே பெயர் தெரிய முடியும் அப்படின்றாரு. மலையே தூக்கக்கூடிய சஞ்சீவனி பர்வதத்தை தூக்கின்னு வரக்கூடிய சக்தியும் அவருக்கு உண்டு. அதுபோல் அஷ்டமா சித்திகளும் அவருக்கு அள்ளி கொடுத்துரும். இப்போ நாம தான் முக்கியம், ராகங்கள் முக்கியம் இல்லை. ராகம் எதுக்காகனா நாக்கில் வரத்துக்காக ராகம், அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போது சர்க்கரை முக்கியமாக மருந்து முக்கியமானா மருந்து தான் முக்கியம். ஆனால் சர்க்கரை கலந்து சாப்பிட்டா தான் மருந்து நீ சாப்பிட்றேன். அப்போ தொடர்ந்து அந்த மருந்து எடுத்துன்னா அந்த மருந்து மயமாக அப்புறமா என்னன்னா நீ ஆரோக்கியமாக ஆகும்பொழுது அதுக்கப்புறம் நீ அந்த மருந்து நீ தன்னாலே சாப்பிட முடியும். அந்த சக்தி உனக்குள்ளே அந்த பவர் வந்துடும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சகிப்புத்தன் அந்த எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அப்புறமா நீங்கள் மருந்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு அது கசக்காது. அதுதான் உங்களுக்கு உணவாயிடும். அதான் என்னென்னா பத்தியமான உணவுன்றது சொல்கிறோம் இல்லையா, அது அப்படின்னும் போது அந்த மருந்து அப்புறமா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு எதுக்காக மருந்து உள்ளே புகுத்துருந்தா, மருந்து தான் நோக்கம், மருந்து தான் லாபம். ஆனால் சர்க்கரை சாப்பிட்டு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் தித்திப்பாக இருக்குது, அதனால் மருந்து சாப்பிட்றோம். இது இப்போ தேன் கலந்து சாப்பிட்டா தித்திப்பாக இருக்குது, ஓகே, அப்போ மருந்து சாப்பிட்றோம். மருந்து தான் நோக்கம். அதே மாதிரி இந்த மந்திரம் ராம 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 ராமன்னு சாதாரணமாக சொல்ல முடியல. சரி, ஓகே, நீ கீர்த்தனமாக பாடும்போது ஃபஸ்ட்டு ராகங்கள் உள்ளே போகும். அப்புறமா ராகத்தில் மறந்துட்டு ராகத்தில் எஞ்சி நிற்கக்கூடாது. அப்போ ராகத்துக்கு வெளியே போயிடக்கூடாது. அந்த ராகம் எந்த பாட்டு அப்படின்னு அந்த பாட்டு தேடியும் போகக்கூடாது. நோக்கம் என்னென்னா ராகம் எதுக்காகனா சப்ஸ்டியூட்டு. எதுக்காக? நாமத்துக்கு சப்ஸ்டியூட் தான் ராகம். ராகம் பக்தி மிஞ்சக்கூடாது. ராகம்லாம் நாமத்தை மிஞ்சக்கூடாது. நாமந்தான் பக்தி. நாம சொல்கிறவங்க தான் பக்தர்கள். நாம கீர்த்தனை பண்ணுறவங்க தான் பக்தர்கள். வேறு யார் பக்தர்கள்? நாம சொல்லாதவங்க பக்தர்கள் சொல்ல முடியாது. நாம சொல்லாதவங்க பக்தர்கள் கிடையாது. கண்டிப்பாக நாம சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவாங்க, நாம சொல்லி தான் ஸ்துதிப்பாங்க, நாம சொல்லி தான் நமஸ்காரம் பண்ணுவாங்க. கிருஷ்ணாய நமக அப்படின்ட்டு விழுந்து நமஸ்காரம். எல்லாமே நாம சொல்லாமல் இருக்க முடியாது. நாம சொல்கிறவங்க தான் பக்தர்கள், அவங்க தான் பாகவதர்கள். சரி, ஓகே. அதனால் நாம சொல்ல என்ன ஆகுனா கடைசியில் நாம நின்றுடும். ராகங்கள், இந்த ராகங்கள்லாம் போயிடும். எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் போயிட்டு நாம மட்டும் நிற்கும் நமக்கு. அதுக்காக சொல்ல வரேன். அதனால் நாம் கீர்த்தனையாக பாடினா, ராகத்தில் போட்டு மெட்டு போட்டு பாடினா அதில் கிடைக்கிற சௌக்கியமே தனி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ராகத்தில் இது எவ்வளோ நேரம் பாடியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே பாடினே வந்தாச்சு. போகும்போது அப்படி தான் பாடணும், வரும்போது அப்படி தான் பாடின்னு வந்தோம். நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி வாழ்க்கையினாவே நீங்கள் சந்தோஷத்தை தேடி 3வது மனுஷனத்தில் போகாதீங்க. 2வது ஆட்களத்தில் சந்தோஷத்தை எதிர்பார்க்காதீங்க. நிச்சயமாக சந்தோஷத்தை அவங்களால கொடுக்க முடியாது. அவர்களே சந்தோஷத்தை தேடி தான் அலைகிறாங்க. எல்லாம் ஓடுறாங்களே, எதுக்கு ஓடுறாங்க? சந்தோஷத்தை தேடி தான் ஓடுறாங்க. எல்லாம் இன்பத்தை தேடி தான் ஓடுறாங்க. நம்ம தான் புரிஞ்சிக்கல. எல்லாம் சந்தோஷத்தை தேடி தான் இப்போ ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்கன்னா வெளியே சந்தோஷத்தை தேடி தான், சுகத்தை தேடி தான் எல்லாமே ஓடுறாங்க. எல்லாமே ஒரு எறும்பு கூட போய் சர்க்கரை தேடி ஓடுது. ஏன்னா அதில் சுகம் இருக்குது. எறும்பு எல்லாமே எல்லா ஜீவராசிகளும் ஒரு அடி எடுத்து வைக்குதுன்னா அங்கே போனால் சந்தோஷம் கிடைக்கும், அந்த சுகம் கிடைக்கும். அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் சுகத்தை தேடி தான் போகிறோம். ஆனால் சுகம் அருகிலே கிடச்சிச்சுன்னா அப்படி ஒரு வழி இருக்காண்ணா இருக்குது. அதான் ராமநாமம். அது அடப்போப்பா, ராமநாமாவா அது போய் சுகமா தெரியாது. ஏன்னா இது அலட்சியமாயிடும். ராமநாமா அப்படின்னு எல்லாம் ராமநாமா சொன்ன நல்லதுன்றாங்க. என்ன இது பெரிய ரகசியமான ஒரு புதையல். இது பெரிய பொக்கிஷம், பெரிய ருச்சிகரமான ஒரு பால்கோவா, ருச்சிகரமான இது குலாப் ஜாமு, ருச்சிகரமான ரசகுல்லா, இது ருச்சிகரமான லட்டு. இது
அது ஏன் தெரிய மாட்டேங்குதுண்ணா? எல்லாம் இது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன்ப்பா. இந்த ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, பார்த்துருக்கேன். அப்படி 10 பேர் பண்ணுறதால அது அலட்சியம். அது யாருக்கும் தெரியாமல் கொடுத்தா அது ரகசியம். 10 பேர் தெரிய மாதிரி எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, அது மாதிரி கும்பலில் கோயந்த மாதிரி ராம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, அவள் தானே அப்படின்னு ஒரு அலட்சியம். ஆனால் தெரியாமல் ரகசியமாக ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால் அதான் ரகசியம். அதை தான் இப்போ பாதுகாக்கணும். ஏன்னா இது வெட்ட வெளியாகி போச்சு, இல்லை எல்லாருக்கும் வெளிப்படையாகி போச்சு. ராமான்னு சொன்னால் அப்படின்னு ராமான்னு சொல்கிறதுன்றது எல்லாம் வெளிப்படையாகி போச்சு. ராமநாமம் சொன்னால் நல்லது, அவள் தானே. சரி, அது தெரியுமே, எனக்கு ஏற்கனவே தெரியுமே, நீ என்ன புதுசாக சொல்லணும்? ராமநாமம் சொன்னால் நல்லதுன்னு எங்களுக்கும் தெரியும். பாப்பா, என் கஷ்டத்தை இப்போ போகிறது யார் அப்படின்னு தான் பேசுவோம். எத்தனையோ பேருக்கு சொன்னால் அதை அலட்சியப்படுத்திடுறாங்க. ஏன்னா அது வெட்ட வெளி ரகசியமாக இருந்தால் தானே அதுக்கு மரியாதை. ரகசியம் வெட்டி இப்போ வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு மரியாதை இருக்காது. ராமநாமம் அப்படின்ட்டு உதாசீனப்படுத்திடுறாங்க. ஆனால் அதை உதாசீனப்படுத்தாமல் இந்த ராமநாமம் நம்மளுக்கு காப்பாற்றும் அப்படின்னு நினச்சி ராமநாமம் அப்படின்னா அது எப்படி நம்ம அதை தக்க வச்சுக்கிது? அந்த ராமநாமம் ஜபிக்க முடியல, ஸ்டெமினா இல்லை, ராமநாமம் ஜபிக்க முடியல. கீர்த்தனை பண்ண சொன்னால் இவங்க பாடுற ராகத்தில் நம்மளுக்கு அது செட் ஆகலை. கொஞ்சம் நேரம் அந்த கீர்த்தனை பாட முடியுது, ஆனால் அந்த கீர்த்தனையில் பார்த்தா அந்த ராகத்தில் பாடினா கொஞ்சம் நேரம் பாடும்போது அப்புறம் நம்மளுக்கு அது போர் அடிக்குது. அந்த ராகம் உண்மையை சொல்கிறேன், சில பேருக்கு சில ராகங்கள் பிடிக்காது, ஆனால் அந்த ராகத்தில் அவங்க பாடுறாங்கிறதுனால அந்த கூட சேர்ந்து பாடுவாங்க. ஆனால் அந்த ராகத்தில் தொடர்ந்து பாடினா அவங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ராகம் இல்லை, இன்னொருத்தருக்கு பிடிச்ச ராகம். இன்னொருத்தருக்கு அது பிடிச்ச ராகமாக இருக்கும். அந்த ராகத்தில் ஏன்னா இவன் ஏன் பாடுறான் அப்போ சகிச்சுன்னா நாமா முக்கியம், நாமா முக்கியன்றதுனால அந்த ராகம் இவனுக்கு பிடிக்கலனா கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கூட சேர்ந்து பாடுறான். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சகிச்சுன்னு பாடுறான். பாடினா கூட எவ்வளோ நேரம் பாட முடியும்? அப்புறம் ஒரு சமயத்தில் போர் அடிக்கும். இன்னொரு நாள் கூப்பிட்டா வரமாட்டேன்றான். நம்ம ராகத்தில் ராம சங்கீதம் தான் பாடுறோன்னு அவனுக்கு பிடிச்ச ராகம் இல்லையா? அது உனக்கு பிடிச்ச ராகம் தானே. உனக்கு பிடிச்ச என்னென்னா நார்மலாக ஒரு மங்களகரமான சாமி பாட்டு வச்சு நீ அழகாக நீ ஒரு ராகத்தில் பாடுற. அதே ராகத்தில் எவ்வளோ நேரம் பாட முடியும்? ஒரு டைம் போர் அடிக்கும் இல்லையா? ஏன்னா அவங்களோட சேர்ந்து பாடுறதில்ல. சில பேருக்கு செட் ஆகிட்டு அது அந்த அந்த கும்பலோட பாடினா தான் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு குதூகலமாக குதிப்பாங்க நாம சங்கீதம் பண்ணி. ஆனால் தனக்கு பிரியமான ராகத்தில் பாடும்போது அவங்கள அனுசரித்து பாடணுன்னு அவசியம் இல்லை. இவன் நான் ஸ்டாப்பாக பாடினே இருப்பான், பாடுக்கு தொடர்ந்து கீர்த்தனை பண்ணியிருப்பான். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா நாம் இப்போது இப்போ எனக்கு பிடிச்ச ராகம் நான் பாடுறேன். என் கூட பாடணும், எல்லோரும் பாடணுன்னு கண்டிஷன் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடலாம். இப்போ இந்த ராகமே பிடிக்குதுன்னா என் கூட சேர்ந்து பாடலாம். எப்படி அது மாதிரி. அதனால் அவங்களும் இதெல்லாம் பக்தின்றது ஒரு சுதந்திரமாக இருந்தால் தான் பக்தியை நல்லா ஃப்ரீயாக செய்ய முடியும், பக்தியை சுவையாக செய்ய முடியும். சுதந்திரம் இல்லாமல் கட்டுப்பாடு பிடிச்சி இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் இருக்கும், தாக்கு பிடிப்பாங்க. அது பிறகு போர் அடிக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அவங்க? சரி இன்னொரு நாள் கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டுவாங்க. நம்ம நல்ல விஷயம் தானேப்பா நாம சங்கீர்த்தனம். அதுவும் கீர்த்தனமாக தானே பாடுறான். கீர்த்தனமாக பாடுறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி பாடுறேன். அவனுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா அது எப்படி அவனுக்கு பிடிச்ச மாதிரி? எத்தனையோ 4-5 பேர் பாடுறாங்கன்னு நாம நல்லதுக்காக பாடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ராகமானது கேட்டால் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் நல்லா தான் இருக்குது பாடுறதுக்கு, கொஞ்சம் நேரம் பிடிக்குது. அப்புறமா என்னன்னா அதே ராகமா 1 மணி நேரமோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதே ராகமா பாப்பா போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பாப்பா ஒரே மாதிரி இருக்குதுப்பா. இப்போ வெரைட்டியாக தமிழ் நம்ம டக்குன்னு கொஞ்ச நேரம் இதை பாடுறோம், டக்குன்னு வேறு ராகத்தில் பாடணும். அவங்களுக்கு பிடிச்சி போயிருந்தால் கூட சேர்ந்து நல்லா பாடுவாங்களே, என்கரேஜ் பண்ணுவாங்களே, புரியுதுங்களா? அதனால் எவ்வளோ நேரம் பாடினாலும் சலிக்காமல் ஒரு ராகம் இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச ராகமாக இருக்கணும். அதான் அப்போ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நம்ம பாடும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம பசிக்கு நம்ம தான் சாப்பிட்டாகணும். நம்ம பசிக்கு நம்ம தான் சாப்பிட முடியும். நம்மளுக்கு பதிலாக இன்னொருத்தர் சாப்பிட முடியாது, இன்னொருத்தர் பசிக்காக நாம் சாப்பிட முடியாது, புரியுதுங்களா? அதனால் நம்ம நாக்கில் வரணும். முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி தக்க வச்சுக்கணுமோ அப்படி தக்க வச்சுக்கணும். அதை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அது உங்கள் கையில் இருக்குது. அதனால் இப்போ நான் நான் ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டேன், அவ்வளோதான். இப்போ நான் இப்படி பிடிச்ச ராகத்தில் பாட்டேன், நிறைய பாடலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பாடலாம், சுவாரஸ்யமாக அனுபவிக்கலாம். இப்போ நான் பாடினேன். இப்போ இந்த ராகத்தில் யாருன்னா பிடிச்சிருந்தா அந்த ராகத்தோடு கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். அழகாக நாம சங்கீதம் பண்ணலாம் சந்தோஷமாக.
ஆக மொத்தம் வெக்கப்படக்கூடாது. என்னடா இந்த ராகத்தில் பாடணுமா, அந்த ராகத்தில் பாடணுமா, யார் என்ன சொன்னாலும் சொல்கிறவங்க வந்து நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல. என்னப்பா இவங்க சினிமா பாட்டு ராகத்தில் பாடுறாங்க இவங்க அப்படின்ட்டு சில பேருக்கு நம்மளை எதாவது சொன்னாங்கன்னா, குறை சொன்னாங்கன்னா சொல்லி போகிறாங்க, விட்டுருங்க. நமக்கு வந்து இந்த நாம தான் காப்பாற்றணும். நம்மளை சொல்கிறவங்க காப்பாற்ற மாட்டாங்க. நம்மளை குறை சொல்கிறாங்களே, நம்மளை குறை சொல்கிறவங்க காப்பாற்ற மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. குறை சொல்கிறவங்க சொல்லுவாங்க, என்னப்பா இந்த ராகத்தில் அடப்பாப்பா இப்படிலாம் பாடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு முறையாக ராகம் இருக்குது, அந்த ராகத்தை கர்நாடக சங்கீதத்தில் தான் பாடணும், இதில் தான் பாடணும் அப்படின்னு நாமத்துக்கு இருக்காரு. நாமத்துக்கு தான் எதுவுமே கிடையாது. நாமத்துக்கு தான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. ராமநாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையாம். சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகணும். அதனால் எந்த ராகத்திலையும் பாடலாம். ஆனால் அது தெரியாதவங்க நம்ம சில பேர் என்ன பண்ணால் ரொம்ப கண்டிஷனாக இப்படிலாம் இந்த ராகத்தில் இந்த சினிமா ராகத்தெல்லாம் பாடக்கூடாது அப்படி பாட சொல்ல கண்டிஷன் பண்ணாங்கன்னா கண்டுக்காதீங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் சொல்லி பாட்டு நம்ம பாட்டு ராமநாமம் பாடினே இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லையே. குறைவனா சொல்லுவாங்க, குறை சொல்கிறவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம உலகத்தில். ஆனால் காப்பாற்றுறவங்க யார்? இந்த நாமா தான் உங்களை காப்பாற்றும், இந்த நாமா தான் நம்மளை ரட்சிக்கும், இந்த நாமா தான் சோறு போடும், இந்த நாமா தாங்க சோறு போடும், இந்த நாமா தான் உங்கள் உயிரை காப்பாற்றும். ஆமாம், இந்த நாமா தான் உங்கள் உயிரை காப்பாற்றும். இந்த நாமா தான் உங்களை சாந்தியில் நிம்மதியை கொடுக்கும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. பழிச்சிக்கணும் அப்படின்னா நாமா பிடிச்சிங்க, இந்த ராமநாமா பிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் திரும்பி பார்க்காதீங்க. இதெல்லாம் போதாது, வா என் வழிக்கு வா, அந்த வழிக்கு, அதெல்லாம் போகாதீங்க. நாமத்தை பிடிச்சி எனக்கு கிடைச்சிச்சு, ராமநாமா கிடைச்சிச்சு. நான் இல்லை எங்கள் குரு ஆசிரிச்சு தான், இல்லை அந்த குருவை ஆசிரிங்க, இந்த குருவை ஆசிரிங்க, அந்த சாமியார்களை போங்க, இந்த கோயிலுக்கு போய் இந்த தீர்த்த யாத்திரை போனால் தான், இந்த வழிமுறையை கடைப்பிடிச்சா தான் நீங்கள் மோட்சம். அதெல்லாம் திரும்பியே பார்க்காதீங்க. இந்த வழிமுறை கடைப்பிடிச்சா தான், இந்த தபஸ் பண்ணாதான், இந்த யாகம் பண்ணாதான், இந்த யோகம் பண்ணாதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து திரும்பி பார்க்காதீங்க. நாம கிடைக்கிறதுக்காக தான் இத்தனை வழிகள் போனது. கிடைச்சிச்சு ராமநாமான்னா இனிமேல் வேறு எதுவும் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், போய் நம்ம நிறைய குருமார்களை தேடி போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய கோயிலாக போய் தீர்த்த யாத்திரை போன அவசியம் இல்லை. இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனை உட்கார்ந்த இடத்துல ராமநாமா பாட ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் பாடினே இருக்கலாம். பசித்தாகம் ஒரு நாளைக்கு நீங்கள் பசித்தாகத்தை மறந்துடுவீங்க, தூக்கத்தை மறந்துடுவீங்க. உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும்போது அன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் மறந்து நம்ம சாப்பிடல, நம்ம காலிலேருந்து சொல்லியிருக்கோமே, சாயங்காலம் ஆயிடுச்சே கவனிக்கலையே, ஆனால் சுவாரஸ்யமாக இருந்ததே, பசி எடுக்கலையே. ஏன்? ராமநாமம் பசியை மறக்க செய்யும், தூக்கத்தை மறக்க செய்யும், எல்லாத்தையும் மறக்க செய்யும், உலகத்தையே மறக்க செய்யும். ஆனால் உங்களுக்கு அனுபவத்தில் மட்டும் கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா, வெறுமனே அனுபவ ஆனந்தம் மட்டும் எஞ்சி நிற்கும். அந்த ஆனந்தத்தில் மட்டும் தலைச்சி நிற்பீங்க. உங்களையும் மறந்துடுவீங்க, இந்த தேகத்தை மறந்துடுவீங்க, குடும்பத்தை மறந்து, தேகாபிமானம் எல்லாம் கேகாத்ம விஸ்மிருதி. கேகன்னா குடும்பம் வீடு, தேகம்னா உடல், ஆத்மனா மனசு, அது எல்லாத்தையும் மறந்து அப்படியே லயம், ஆன்ம லயமாயிடும். ரசம் ஆலயம், அந்த ரசத்தில் ஆன்ம லயமாயிடுமா. அப்படிப்பட்ட நிலையில் அனுபவம் மட்டும் கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா, அந்த ஆனந்த அனுபவத்தில் மட்டும் கேவல வெறுமனே அப்படியே நிலைச்சு நின்றுடுவீங்க. அப்போ அது எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த சௌக்கியத்தில் அப்படியே மிதப்பீங்க. ரெண்டாவது வஸ்துவில் நம்ம ஏதாவது சுகம் கிடைக்கும், ஏதாவது உதவி கிடைக்குன்னு எதிர்பார்த்தாவே நம்மளுக்கு அவமானம்தான் மிஞ்சும், அவமானம்தான் மிஞ்சும். நமக்கு ரெண்டாவது விஷயத்தில் நம்ம ஏதாவது உதவி கிடைக்குன்னு எதிர்பார்த்தாவே எனக்கு அவமானம் அப்படி தான் ஏற்படுது. பார்த்தேன், சரி எதுக்கு இன்னொருத்தர நம்ம கையை எதிர்பார்க்கணும், விடு, பகவான் பார்த்துப்பான், அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் பகவான் பார்த்துக்கணும்னா இல்லையா, அவ்வளோதான். அப்புறம் அந்த 100 நோட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொருத்தருக்கு போய் நம்ம கேட்டோம்னாவே அவமானம் தான் வருது. எதுக்கு? கேட்க வேண்டாம். அழகாக போனோமா, இன்னொரு நோட்டு நோட்டு வாங்கிட்டு வந்தோமா, பகவான் தான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. வேறு விதத்தில் பகவான் கொடுத்துரும். ஓகே, நோட்டு வாங்கிட்டு வந்தோம், எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும், அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ பேர் வந்தாலும் நோட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். பகவான் அதுக்கு எப்படின்னா அதுக்கு பகவான் பார்த்துப்பான். பகவான் பார்த்துன்னு இருக்கான், அவன் தான் காப்பாற்றுறான், வேறு யாரும் காப்பாற்றான். அதனால் யாரையும் நம்பி மோசம் போக வேண்டாம். எல்லாருமே நல்லவர்கள் தான். நான் அதுக்காக மற்றவங்களை குறை சொல்கிறதுக்காக சொல்ல வரல.
நல்லவர்கள் தான். அவர்கள் சுச்சுவேஷனும் பார்க்கணும். அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குமோ ஏதாக இருக்குமோ அது நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோதான். அப்படி பார்த்துட்டு போகணும். ஆக மொத்தம் நாம் எப்படி இருக்குன்னா நம்ம யாரையும் வந்து அண்டி இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் யார் இடத்துலையும் உதவி எதிர்பார்க்கக்கூடாது. ராமநாமத்துக்காக நம்ம எதிர்பார்க்கலாமான ராமநாமத்துக்காக எதிர்பார்க்கலாம். ஆனாலும் ராமநாமத்துக்காக எதிர்பார்க்கலாம். ஆனால் அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுணும், அவ்வளோதான். அதனால் யாரையும் நம்ம குறையும் சொல்லக்கூடாது. ஏன்னா யார் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதையும் பார்க்கணும். சரி, அதுக்காக பகவான் அது எந்த விதத்தில் நம்மளுக்கு குத்துருவான், அது வேறு விஷயம். ஆக மொத்தம் என்னென்னா ராமநாமா வந்து அதாவது எதுக்காக நான் இதை சொன்னேன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்றதுக்காக சொன்ன வந்தேன், அவ்வளோதான். அதாவது யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்ல, யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுக்காக சொல்ல வந்தேன். ஆனால் நம்மளுக்கு என்ன சுவாரஸ்யம், நம்மளுக்கு நோட்டு எழுதுன்னு ஆசைப்படுறவங்களுக்காக இப்போ நான் வாங்கி வந்து கொடுக்குறோம். எனக்குலாம் என்னென்ன கீர்த்தனை தான், நாம சங்கீர்த்தனம் தான் ரொம்ப பிடிக்கும். அவன் நான் எனக்கு எழுதுவேன், கீர்த்தனமும் பண்ணுவேன். கீர்த்தனை இல்லைன்னா ரொம்ப ருச்சின்னா நம்மளுக்கு இஷ்டப்பட்ட ராகத்தில் பாடலாம் பாரு, அதனால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எவ்வளோ நேரம் வேணாலும் பாடலாம் பாரு. அதான் இப்போ நம்ம பாடுறோம் இல்லையா, இப்போ நம்ம பாடணுமே ஒரு ராகத்தில் ராம 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 ராம. இதில் வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் என்ன நினைச்சாலும் எல்லாரும் சொல்லப்போனால் நிறைய பேர் எனக்கு என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. இது மாதிரி ராகத்தில் சினிமா ராகம்னு அவங்க தப்பாக நினைக்கல. சந்தோஷமாக ராமநாமத்துக்காக நீ எந்த ராகத்துலையாவது பாடலாமே, சந்தோஷம். எனக்கு என்கரேஜ் பண்ணி இப்போ இது வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணவங்க தான் நிறைய பேர். இப்போ இந்த ராகத்தில் பாடுறேன்னு சொன்னோடனே நிறைய பேர், சில பேருக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில், நம்ம டிவோட்டிஸ் சர்க்கிள்ஸில் பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும். அவரெல்லாம் எல்லாமே என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. இது மாதிரி ராகத்தில் பாடுறது நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. சரி, ஓகே. அதனால் யாருமே டிஸ்கரேஜ் பண்ணல, எல்லாமே என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. என்னடா அந்த சினிமா பாட்டு ராகத்தில் பாடுறமேன்றதுக்காக நம்மளுக்கு யாருமே டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, எல்லாமே என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு. சரி, அதனால் நம்ம அப்படியே பாடலாம். டைம் ஆச்சு. சரி, டைம் இருக்குது, கொஞ்ச நேரம் ராமநாம சங்கீர்த்தனத்தில் அப்படியே பொழுது போகலாமே, ஒரு அரை மணி நேரம். ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். ஃபஸ்ட்டு வேறு ராகத்தில் பாடணுண்ணா, சரி பரவாயில்ல, எல்லாம் இந்த ராகத்தில் பாட்டு அம்மா அந்த ராகத்தில் பாடலாம், மாற்றி பாடலாம், தப்பு இல்லை. நாம தான் முக்கியம், எந்த ராகன்ற முக்கியம் இல்லை. ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். படப்படன்னு ராம 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 ராம் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிதானமாக ரிலாக்ஸாக அனுபவித்து அப்படியே ரசித்து அப்படியே டேஸ்ட் பண்ணி அதான் சுவாது பதத்துக்கு தித்திப்பாக இருக்குதுன்னு அப்படியே அனுபவித்து அப்படியே ஒரு குலாப் ஜாம் சாப்பிடும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி ராமநாமத்தை அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் அப்படியே ரம்யமாக ரசித்து பொறுமையாகவே நாம சொல்லலாம். அவசரமாக ராமநாமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி அனுபவித்து, அதான் சொல்கிறேன், பிரீதிபூர்வகம்னு பாகவத்தை சொல்கிறார். எப்படின்னா சததம் கீர்த்தயந்தோ பிரீதிபூர்வகம். அப்படி எப்படி கீர்த்தனை பண்ணணுமா, பிரீதியோட ஆசையோடு கீர்த்தனை பண்ணுங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க, அப்படி பண்ணலாம். ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். நல்லா ருசித்து அனுபவித்து பாடலாம். ராம ராம ராம் 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 ராம ராம ராம்
ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். இது கொஞ்சம் போர் அடிச்சுன்னா டக்குன்னு வேறு ராகத்தில் மாற்றிடலாம். நாமத்தை மட்டும் மாற்றக்கூடாது, ராகத்தை மாற்றிடலாம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம 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 ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம் ராம ராம். நாம தாங்க சுகவாசி, நாம தான் சுகவாசி. ராம ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம் ராம ராம் ராம ரம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம 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 ராம் ராம ரம ராம 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 ராம் ராம ரம ராம 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 ராம் ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம 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 ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம் ராம ராம் ராம ரம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம 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 ராம் ராம ரம ராம 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 ராம் ராம ரம ராம 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 ராம் ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம 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 ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம் ராம ராம். நிறைய பேருக்கு ராமநாம சங்கீதம்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. சினிமா பாட்டு கேட்குறது ருச்சி இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தா லௌகிக பாமர்கள் தானே நிறையும். பக்தர்களை விட பக்தர்களை விட பௌதிகவாதிகள் தானே அதிகம். அப்போ நிறைய பேருக்கு என்னென்னா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். யாருக்குமே சினிமா பாட்டுனா பிடிக்காம, பாட்டுனா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ பாட்டு பாடுவா, உனக்கு பாட்டு தானே வேணும், உனக்கு என்ன சினிமா பாட்டு தானே வேணும், ஓகே வா பாடலாம் வா. ஆனால் வார்த்தைகளை மட்டும் மாற்றிக்க. உனக்கு அந்த ராகம் தானே உன்னை மயக்கிச்சு.
அந்த ராகம் தானே உங்களை மயக்கி வந்து சினிமா மோகத்தை உண்டாக்குச்சு. சினிமா மோகத்தில் சினிமா பாட்டில் மோகம் எதனால் உண்டாகுது? அந்த ராகம் தானே முக்கியம். சரி, ஓகே, அந்த வார்த்தை முக்கியம் இல்லை, ராகம் தான் முக்கியம். ஓகே, அப்படின்னா வாங்க, நீங்கள் சினிமா பாட்டே பாடுங்க, சினிமா பாட்டு ராகத்திலே பாடுங்க, ஆனால் கூட ராமநாமம் பாடுங்க, வேறு எந்த வார்த்தையும் வேணாம். நீங்கள் அந்த பாட்டே பாடலாம், அந்த ராகத்திலே பாடலாம், தாராளமாக பாடலாம். இப்போ பாருங்கள், பௌதிகவாதிகளும் ஆன்மீகவாதிகளாக மாறத்துக்கான வழி இந்த ராகம். அப்போ ராகத்தில் அதை போட்டுக்கோ, ஆனால் ராமநாமத்தை கூட சேர்த்துக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு வாழ்க்கையே தலைகீழ மாறிட்டாங்க இனிமேல்ட்டு. இல்லைண்ணா, உங்களுக்கு பாட்டு தானே வேணும். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இந்த பாட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். சரி, ஓகே, அந்த வார்த்தைகளை விட்டு ராமநாமத்தில் பாடு, அந்த ராகத்தில். இப்போ என்ன, பரவாயில்ல, பாட்டு கேட்ட மாதிரி ஆகிப்போச்சு, பாட்டு பாடின மாதிரி ஆகிப்போச்சு. கூட சேர்ந்து இப்போ என் கூட சேர்ந்து பாடுங்க, பாடுறீங்க வச்சுங்களேன். இப்போ பாட்டு பாடின மாதிரி ஆகிப்போச்சு, அப்படியே பாட்டு கேட்ட மாதிரி ஆகிப்போச்சு, அப்படியே வாழ்க்கையும் சுகமாக கழிஞ்சது. உனக்கு பிடிச்ச ராகத்துலன்னு பாடுறான், அப்புறம் என்ன. ஆனால் பெரிய சாதனை இது. எப்படிப்பட்ட சாதனை? நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரு சாதனை. நாம சங்கீர்த்தனம் என்று பாகவதத்தினுடைய சாரமாக, வேதத்தினுடைய சாரமாக பாகவதம் பிழிஞ்சு கொடுக்கப்பட்டு, அந்த பாகவதனுடைய சாரத்தை பிழிஞ்சி, அதை கசக்கி அதனுடைய எசன்ஸாக சாரம் சமுத்திரதம் மனிஷையா சிறந்த புத்திமான்களால் தேர்ந்து கடைந்தெடுக்கப்பட்ட சாரமாக பிழிந்தெடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட சாரமாகிய இந்த நாம சங்கீர்த்தனம். எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனகா தம் நமாமி ஹரிம்பரம். வேதத்தினுடைய சாரம் பாகவதத்தினுடைய சாரம் நாம சங்கீர்த்தனமா, பாகவதத்தினுடைய சாரம் நாம சங்கீர்த்தனம். அப்போ அந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ண பெரிய விஷயம். ஆனால் என்ன, எப்படி சுகவாசியாக அனுபவித்து அப்படியே ராகத்தில் அருமையாக அனுபவித்து பாட போகிறோம், அவ்வளோதான். எல்லாத்துலையும் இது அனுபவசாரம், இது ஆனந்த அனுபவசாரம், இது கேவல அனுபவ ஆனந்த சுரூபா சச்சிதானந்த ரூபாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நம. அந்த பகவானே இந்த இசையால் வசமாக இறைவனே இசை வடிவம் எனும் பொழுது, இறைவனே அந்த சப்த வடிவத்தில் இருக்கிறான் போது, அந்த இசை வடிவத்தில் பகவானே இறங்கி வந்துடுவான். அப்படி ரம்யமாகிடும் மனசு லேசாகிடும். எல்லா கவலைகளும் மறந்து பாடுவீங்க நீங்கள் இந்த ராகத்தில். ராகம் அது ஒரு பாட்டு கூட, துன்ப கடலை தோணியாக்கி துன்ப கடலை தோணியாக்கி அதான் சுகத்தை கொடுப்பது, அதான் இது அப்படியேப்பட்டது கீதம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். துன்ப கடலை தோணியாக்கி கீதம், அதுபோல் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கீதம் இது. அப்போ பாட்டு என்னென்னா எல்லா துன்பத்தையும் மறக்க செய்திடும். அப்படி ரசித்து ஒரு பாடலை ஒரு ராகத்தில் பாடும்போது எல்லா கவலையும் மறக்கத்தானுங்க. கொஞ்ச நேரம் அந்த பாட்டு ஒன்று போட, அந்த பாட்டு கேட்டால் கொஞ்சம் மனசுலாம் லேசாகிடும், கவலைலாம் போயிடும். நல்லா ரிலாக்ஸாக அந்த பாட்டு கேட்டால் சுகமாக இருக்குப்பா, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகலாம்ப்பா, கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடலாம்ப்பா அப்படின்னு எவ்வளோ பேர் அந்த பாட்டு கேட்குறாங்க. அந்த பாட்டு தானே துன்ப கடலை கடக்கிறதுக்கான தோணியாக அந்த படகா இருக்குது அந்த பாட்டு அப்படின்னு ஒரு பாடு கூட இருக்கு இல்லையா, கண்ணதாசன். இது பட்டுக்கோட்டை அழகுரி வரிகள் தானே அது. ராம 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 ராமா ராம 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 ராமா ராம 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 ராமா ராம ராம ராம. இந்த ராகத்துக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா அவர் தான் அந்த பாட்டுகள், அதுக்கு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடல் வரியில் தான் துன்ப கடலை தோணியாக்கி, அதான் அது அந்த வார்த்தை மறந்து போச்சு. துன்ப கடலை தோணியாக்கி காற்றில் வருவது கீதம், துன்ப கடலை தோணியாக்கி காற்றில் வருவது கீதம் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. அப்படின்னா துன்ப கடலை கடக்க செய்யக்கூடியது இந்த கீதம் தான், கீர்த்தனம். அதான் நாம சங்கீர்த்தனம் சொல்கிறோம், தமிழில் கீதம்னு சொல்கிறோம், சங்கீதம் சொல்கிறோம். நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சங்கீர்த்தனம்னு சொல்கிறோம். அப்போ
அப்போ அந்த சங்கீர்த்தனம் தான் மனசை மயக்கக்கூடியது, மனசை அப்படியே உருக்கி உட்கார வச்சிடுவோம். நமக்கு எல்லா கவலையும் மறக்க செய்யக்கூடியது சங்கீர்த்தனம் தான். அப்போ அந்த சங்கீர்த்தனத்துக்கு எல்லாமே பாடலாமே, ஆனந்தமாக அனுபவித்து பாடலாமே நம்ம எல்லாம். இப்போ நம்ம ஒரு ராகம் இப்போ நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த துன்ப கடலை துணை, இப்போ இந்த வரிகள் எந்த ராகத்தில் பாடியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு ராகம் நம்மளுக்கு கிடச்சிச்சு, ஒரு லாபம் தான் நம்மளுக்கு அந்த மெட்டு. இப்போ அந்த மெட்டிலே நம்ம ராமநாமம் பாடலாம். ராம அது பாடலாம் நம்ம. ராம 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 ராமா ராம 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 ராமா ராம 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 ராமா ராம ராம ராமா ராமா ராம ராம ராமா ராம ராம ராமா. எனக்கு கட்டை குரல், எனக்கு குழந்தை குரல் கட்டை குரல், காக்கா குரல் சரியாகவே வராது, சுவாரஸ்யமாக இருக்காது. ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் நல்லா அனுபவித்து பாடுங்க தாராளமாக. இப்போ இந்த ராகத்தில் நல்லா இருக்குன்னா இந்த ராகத்தில் அப்படியே பாடுங்க, சந்தோஷமாக அனுபவித்து பாடலாம். உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடலாம். ராம 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 ராமா ராம என் குரல் கரகரன்னதுக்கா கஷ்டமாக இருக்குது. ராம 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 ராமா ராம ராம ராமா ராமா ராம ராம ராமா ராம 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 ராமா ராம 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 ராமா ராம 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 ராமா ராம ராம ராமா ராமா. குரல் நல்லா விட நாமா முக்கியம், அது மட்டும் விட்டக்கூடாது, நாமா தான் முக்கியம். குரல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை பற்றி கவலைப்படாதீங்க, பாடுங்க, நிறைய பாடுங்க, நிறைய ராமநாமம் பாடுங்க. நம்மளுக்கு குரலெல்லாம் முக்கியமே இல்லை, நாமா தான் முக்கியம். அதே ராகமும் முக்கியம் இல்லை, நாமா தான் முக்கியம், ராமநாம தான் முக்கியம். அதில் நம்ம ரசித்து இந்த ராகத்தில் பாடுறோம். ராம 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 ராம. பாட்டு பாடும்போது நடுவில் பேசுனா டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அதனால் அடியன் கூட இப்போ நம்ம பாடுற நடுவில் பேசுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும். ஆனால் பாடிருந்தால் சுகமாக இருக்கும், நடுவில் பேசுனா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது. சரி, பேசாமே பாடணும் தான் எனக்கும் ஆசை. ஆனால் அதனுடைய விஷயத்த சொல்லணும் இல்லையா, அதுக்காக பேச வேண்டியதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம. நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். அவங்கவுங்க எவ்வளோ நேரம் பாடணுமோ பாடுங்க. எனக்கு இப்போ நான் நிறுத்திட்டு எனக்கு இப்போ ராகத்தில் மூடு வந்துடுச்சு. கண்டிப்பாக அந்த இந்த மூட்லேயே பாடினா எப்படியும் ஒரு 2-3 மணி நேரம் தொடர்ந்து பாடலாம். எனக்கு ஆசையாக இருக்குது. சரி, இப்போ இதோட நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க தனியாக நிறைய ராகம் பாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் ராமநாமம் பாடுங்க. இருந்தாலும் ஒரே ஒரு மெட்டில் ராமநாமம் பாடி நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் இல்லையா? உபன்யாசம் ரொம்ப நேரம் வச்சுருந்தா நிறைய பேர் கேட்க மாட்டாங்களே. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உபன்யாசம் இருந்தால் யார் கேட்க மாட்டாங்களே. 1 மணி நேரத்துக்குள்ளே இருந்தால் கேட்குறாங்க. அதனால் நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு ராகத்தில் பாடி பூர்த்தி பண்ணிப்போம். நடுவில் ஒரு ராகம் ஆரம்பித்து விட்டுட்டோம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ராம 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 ராம் 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 ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம். நிறுத்தி பாடினாதான் அடுத்தது சுவாரஸ்யமாக பாட முடியும். அவங்கங்க கொஞ்சம் நிறுத்தி பாடணும். கண்டினியூட்டி அப்படியே பாடினா ஸ்டெமினா இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் நிறுத்தி பாடினா சுவாரஸ்யமாக பாட்டு சுகமாக பாடலாம். ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம். श्री राम नाम संकीर्तन की जय. श्री राम नाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. राम 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 राम. श्री वाल्मीकि भगवान की जय. श्री वाल्मीकि रावण की जय. श्री राम नाम संकीर्तन की जय. राम 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 राम.
आंजनेय स्वामी की जय, सकल साधु मंडली की जय। राम 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 राम।